ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஜய் மிட்டாய். என்னடா நீ பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் என்ன சாப்பிட்டோம்? சிக்கன் சாப்பிட்டோம், பீஃப் சாப்பிட்டோம், நல்லி சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம். இன்னைக்கு நாம் மீன் சாப்பிட போகிறோம். ஏன்னா மீன் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான்வெஜ்னாலே ஒத்துக்கும், வெஜ்ஜு தான் லைட்டாக கொஞ்சம் அலர்ஜி. அதனால் இன்றைக்கி நாம் மீன் சாப்பிட போகிறோம். மீன் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணி நாம் சாப்பிட போகிறோம். அதை உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆரம்பிக்கலாமா? இதோ அட்டகாசமான மீன் ஃப்ரை ரெடி உங்களுக்காக. தெரியுதா அந்த கலர் பாருங்க, ஐயோ சூப்பராக இருக்குது. எண்ணெயில் போட்டு அந்த ஃப்ரை பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல தோணுச்சு. கையை விட்டா கை அவ்வளோதான் வெந்து போயிடும். அதனால தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட போகிறேன். இதுவும் நம்ம இதை இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா மேலே ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக, டெக்ஸ்சர் எல்லாமே, கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வாவ், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. என்ன கலரு, சே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஆனியன். செம்ம சாஃப்டாக இருக்குது. மீனில் வந்துட்டு அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கான். மீன் சாப்பிடுங்க, நல்லது. சின்ன வயசில் சொன்னது என்னன்னா, மீன் தலை சாப்பிடுங்க, மீன் கன்று சாப்பிடுங்க, மீன் கண்ணா மீன் தலையா இது சாப்பிடுங்க, மூளைக்கு நல்லதுன்னாங்க. நானும் நிறையவாச்சு சாப்பிடுங்க, எனக்கு மூளை தான் வளர்ந்த மாதிரியே தெரில. இப்போ வந்து ஒரு சைடு சாப்பிட்டாச்சு, இப்போ இன்னொரு சைடும் சாப்பிட்ருவோம். டடன் டடன் டடன். இது இந்த மீன் அப்படியே தனியாக, முள் தனியாக, அதோட சதை தனியாக, சூப்பராக இருக்குது. நடுவில் ஆனியன் சாப்பிடுங்க, நல்லது. செம்ம சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கள். என்ன இதை விட வேறு என்னங்க வேணும்? இதுவே போதுமே. சூப்பர் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். மீன் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக முள்ளும் இருக்குது, முள்ளை தள்ளி தள்ளி வச்சு சாப்பிட்டுருவேன். அண்ட் ஃபைனலி எல்லாமே முடிச்சாச்சு. பாருங்கள், மீனோட பாடி மட்டும்தான் இருக்குது, எல்லாமே சாப்பிட்டாச்சு. அப்படி வெள்ளை சாப்பாடு போட்டு இது போட்டு சாப்பிடணும் ஆசை தான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சோறு இல்லை, அதனால் இது மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு வேறு லைக் போட்டு போயிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற இட்ஸ் விஜய் மிட்டாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் டாடா. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் போட்டு போயிடுங்க.